Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. பிரபல திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். 84 வயதான அவர் உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார். உடல்நலக் குறைவால் காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி. பாரதி ராஜா உடலுக்கு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மரியாதை. இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவிற்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல். பாரதி ராஜாவின் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல். வைகோ, கனிமொழி, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அஞ்சலி. சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட 6 தேசிய விருதுகளை வென்றவர் பாரதி ராஜா. 2004ஆம் ஆண்டு மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தேனியில் இன்று நடைபெறுகிறது மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதி சடங்கு. அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனையும் சந்தித்தார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்தார். சென்னையில் மின் தடையை சரி செய்யும் வகையில் சிறப்பு குழுக்கள் அமைப்பு. மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. நீரின்றி நெற்பயிர்கள் கருகி வரும் நிலையில் அரசு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் இணைந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் பணிகளை தொடங்க தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை கட்டணத்தை 25% உயர்த்த முடிவு. தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் தன்ராஜ் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒரே நாளில் சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. 1 சவரன் தங்கம் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் மோடி பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவு. நீண்ட கால பிரதமர் என்ற ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்தார் பிரதமர் மோடி. ஹார்முஸ் பகுதியில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல். அமெரிக்க ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் பதிலடி தாக்குதல் நடத்தியதாக தகவல். நாசாவின் ஆர்டெமிஸ் நிலவு பயணத்திற்கான விண்வெளி வீரர்கள் அறிவிப்பு. 4 விண்வெளி வீரர்களின் பெயர்களை வெளியிட்டது நாசா. இங்கிலாந்தில் சமூக வலைத்தளங்களை சிறுவர்கள் பயன்படுத்த தடை. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பயன்படுத்த தடை என அறிவிப்பு.
இன்று நடைபெறுகிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. முதல் போட்டியில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதல்.